ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, பிரசவ வலி வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரசவ வலி வந்து வரப்போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலா நம்மளுக்கு பிரசவ வலி வந்து இப்போ ஒரு 15 நாட்கள்லயோ, 2 வாரங்கள்லயோ நம்மளுக்கு பிரசவ வலி வந்து ஏற்பட போகுதுன்னா, நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறினா வெள்ளைப்படுதல். ஒரு சிலருக்கு லைட்டான ப்ளீடிங் வந்து ஏற்படும். இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிகுறி. அ அப்படி ஏற்படும் பொழுது, அதாவது உங்களுக்கு லைட்டான ப்ளீடிங்கோ அல்லது லைட்டான வெள்ளைப்படுதலோ உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, உடனே டாக்டர போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த நாளோ அல்லது அ இன்னும் 5 ஹவர்ஸ்லயோ, 6 ஹவர்ஸ்லயோ, இல்ல 2 டேஸ்லயோ, இல்ல 5 டேஸ்லயோ, 1 வீக்லயோ குழந்தை பொறக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணத்தினால அப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய சுத்தி சளி மாதிரியான ஒரு லேயர் வந்து இருக்கும். கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடைஞ்ச உடனே அம் நம்மளுக்கு இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேறும். அல்லது லைட்டான ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு வெளியில வர சிம்டம் தான் வந்து இத நம்ம சொல்றோம். ஸோ கர்ப்பப்பை வாய் நல்லா விரிவடைஞ்சிட்டாலே நம்மளுக்கு உடனே டெலிவரி குழந்தை வந்து வெளியில வந்து வந்துரும். ஸோ இதுதான் வந்து முதல் அறிகுறி சொல்லலாம். 2வது அறிகுறி நம்ம பார்த்தோம்னா, இந்த லைட்டா அவங்களுக்கு வந்து வலி வந்து அவங்களுக்கு அடி வயிற்றுல வந்து வலி ஏற்படும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அ ஏதோ அந்த புடிச்சு இழுக்கிற மாதிரி தசைப்பிடிப்புகள்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்களுக்கு அடி வயித்துல அப்படியே அப்படியே சுள்ளுன்னு புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு 5 டூ 8 செகண்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல வந்து உணர்வீங்க. அதுக்கடுத்து அந்த வலி வந்து இருக்காது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து 1 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு 2 நாட்கள்ல இருந்து ஏற்படும். லைட்டா வலி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் அந்த மாதிரி ஒரு பெயின் வந்து லைட்டா இருக்கும். இப்படி இருந்தா கூட நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு வந்து பிரசவ வலி வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த முதுகு வலின்னு சொல்லுவாங்க. மேல் முதுகுலருந்து அந்த வலி வந்து அ ஏற்பட்டு அப்படியே கீழ் முதுகு வரைக்கும் அப்படியே வந்து சைட்ல உங்களுக்கு இடுப்பு பகுதி, உங்களுக்கு அடி வயிற்று பகுதியில வந்து வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் வந்து ஒரு சிலருக்கு போகும். என்ன காரணத்தினால நம்மளுக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னா, குழந்தை வந்து வெளியில வரும்போது நம்மளுடைய குடல் பகுதியில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறதுக்காக பிரசவ நிலையை தயார் நிலைப்படுத்துறதுக்காக நம்மளுடைய குடல் பகுதிகள் எல்லாம் ரெடி ஆகுறதுக்காக இந்த சிம்டம்ஸ் வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு 2 நாளோ இல்ல நம்மளுக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடியோ அல்லது 1 வாரத்துக்கு முன்னாடியோ அந்த வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். அப்படி ஏற்பட்டாலே நீங்க உடனே டாக்டர கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பனிக்குட நீர் வந்து உடையிறது. இது வந்து எல்லாருக்கும் உடையுமான்னா, ஒரு சிலருக்கு வந்து உடையலாம். அது எப்படி நம்ம இது பனிக்குட நீர் தான் நார்மலா இது யூரின் சாம்பிள் தாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்பயுமே 8த் மந்த்லேருந்தே நீங்க யூரின் போனீங்கன்னா, உங்களுடைய யூரின் சாம்பிள நீங்க நார்மலா தொட்டு பார்க்கணும். என்ன நிறத்தில இருக்கு? ரொம்ப ஸ்மெல் வருதா? ஒரு சிலருக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட, அம் அந்த யூரினோட சாம்பிள் மாறும். அந்த ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும்னு சொல்லுவாங்க. அத வச்சே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிரலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா? இல்ல ஒரு சிலருக்கு பிறப்புறுப்புலயே பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருந்தா கூட அந்த நிறம் வந்து மாறுபடும். அதாவது இப்ப வந்து பனிக்குட நீர்னா, முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எப்படி இருக்கும்? வழுவழுப்பு தன்மையோட இருக்கும்ல, அது மாதிரி தான் பனிக்குட நீர் இருக்கும். ஒரு சிலருக்கு தண்ணீர் மாதிரி கூட இருக்கும். அத நம்ம தொட்டு பார்த்து ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு பிறப்புறுப்புல வந்து அதிகமான அழுத்தம் குடுக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பெயின் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிரசவம் வந்து சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தையோட தலைப்பகுதி ரொம்ப கீழ இறங்குன மாதிரி, மேல் வயிறு ரொம்ப வெயிட்டே இல்லாத மாதிரி, அடி வயிறு ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி மேல் வயிறுல வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி, பசி அதிகமா ஒரு சில பெண்களுக்கு வந்து ஏற்படும். இப்படி இருந்தா கூட நம்மளுக்கு சீக்கிரம் பிரசவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு
உங்களுக்கு பிரசவ வலியே வ வரப்போகுதுன்னா, அ ஒரு சிலருக்கு வந்து மோஷன் வர்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, ஏதாவது வெளியில வந்துட்டா ஓகேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, யூரின் வர்ற மாதிரியே இருக்கும். ஆனா யூரின் வராது. கொஞ்சம் ஒவ்வொரு சொட்டா வந்து அவங்களுக்கு வரும். அப்படி இருந்தா கூட அது பிரசவ வலி தான். ஒரு சிலர் வந்து அது பிரசவ வலின்னே நெனச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது வந்து பிரசவ வலி தான். இப்போ ஒரு சிலருக்கு ரொம்ப பெயினா இருக்கு, அதிகமான ப்ளீடிங்கோ, அதிகமான வெள்ளைப்படுதலோ இருந்ததுன்னா, உடனே டாக்டர போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. எதுவுமே நம்ம வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்காம, ஒரு தடவ நம்ம டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டா, உங்களுக்கும், உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே சேஃபானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.